கன்னிராசி நேர்களை பொறுத்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ராசி அதிபதி 11ஆம் இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் பகவான் ஜூலை 13ஆம் தேதி பார்த்திங்கனாக்க 9ஆம் இடத்துக்கு போய் குரு பகவானோட சேர்ந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடி உண்டு. அவர் 9க்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. அப்போ 13 நாட்கள் ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது வேலை தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளதை உள்ளபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது 13ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் உங்களோட வேலை தொழில் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக ஒப்பந்தங்கள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே லாபகரமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு நேரடியாக உங்களுடைய ராசியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய ராசியே பார்த்துக்கிட்டு இருக்கார். குரு பலம் பெற்றிருக்குது இப்போ உங்கள் ராசி. அப்போ குரு பார்வைக்கு பிறகு தான் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தாலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம்னா சனி பகவானும் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். கன்னிராசிக்கு சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் ஒரு யோக கிரகம், நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவர், ஒரு பாக்யாதிபதி அப்படிங்கிற புண்ணியாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் பூர்வ புண்ணியாதிபதி. ஓகேங்களா? அந்த வகையில் அவர் 6ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறதுனால வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேலை ஒரு நல்ல விஷயந்தான் வேலையிலையும் நடந்திருக்கு. அப்போ நீண்ட நாளாக வேலை கிடைக்காம கஷ்டப்பட்ட கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும், முயற்சி வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வேலை மட்டும் இல்லைங்க, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல மாற்றம் ஏற்படுது. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைக்கிறது. அதே நேரத்தில் தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்துறது, தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட முன்னேற்றமான விஷயங்கள், தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த முன்னேற்றமான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான மாதமாக ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து வேறு எதுவும் புதிய வாய்ப்புகள் உண்டா பொருளாதாரத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த காலகட்டத்தில் உங்கள் பொருளாதாரம் உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுது. சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வர்றீங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு சேமிக்க முடியும். இதுவரை சேமிப்பு இல்லாதவர்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, சேமிக்கிற அளவுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார், அதில் ஒரு லாபம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு லாபகரமான அமைப்பு ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்து வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ கன்னிராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, வேறு என்ன சிறப்பு, திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா குடும்பத்தில் இப்போ ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம்தான். என்னென்னா ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை மனஸ்தாபம், என்ன ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுங்கினவங்களாம் இந்த காலகட்டத்தில்
குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏற்பட்டிருக்கு. மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம், மகிழ்ச்சியான தருணங்களை பேசி மகிழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ கன்னிராசியை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது குடும்பம்னா, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லணும் இந்த காலகட்டத்தை. அடுத்து திருமணம் அமையுமா அப்படின்னா, திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நீண்ட நாளாக திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரன் அமையலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவர்களுக்கு, சிரமப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ திருமணம் செய்வதற்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது, திருமண காலம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இருக்குது. அப்போ ஒரு சிறப்பான காலகட்டம் தான். அடுத்து மாணவர்களுக்கு அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, மாணவர்கள் எதிலையும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுது. ஆமாம், புதன் ராசி அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் குரு பார்வை இருக்குது. அப்போ நினச்ச விஷயங்கள் நினச்சவாறு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா வரும். தடைப்பட்ட கல்வி அப்படிங்கிறது இனி தடைபடாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வேலையில் ஒரு உயர்வு இருக்குது, படிப்பில் ஒரு உயர்வு இருக்குது. நினச்ச மாதிரி நினச்ச படிப்பை நினச்ச இடத்துல படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு எப்படி இருக்குது, குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்ப பெண்களை பொறுத்த வகையில் கசப்புகள் நீங்கும். நீண்ட நாளாக குடும்பத்தில் பல்வேறு கசப்புகள் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கசப்புகள் நீங்கி பாராட்டுக்குரியவர்களாக நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. மதிப்பு மரியாதை அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆமாம், இவ்வளவு சிரமப்படுறோம், நம்மளை ஒருத்தர் அங்கீகரிக்கலை மதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம், அந்த இயக்கத்துக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் வரையில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஏற்படுது. ஆமாம், உங்களோட நல்ல எண்ணத்திற்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதனால் கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல உயர்வான காலகட்டம் தான். அடுத்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசியிலே கேது, 7ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் உடலில் ஏற்படும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் போகும். தலைவலி, ஆமாம், தேவையில்லாத டென்ஷன் வர்றது மாதிரி தலைவலிக்கிறது. ஆமாம், அதே போல் பார்த்திங்கன்னா கை கால் வலி, இதெல்லாம் ஏஜ் ஃபேக்டரால் வரக்கூடிய, வயதுக்கு ஏற்றார் போல் வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் மட்டும் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, உடல் உபாதை அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு வயிறு சார்ந்த, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆமாம், அப்போ சரியான உணவை சரியான நேரத்தில் டைமுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பணம், வெல்த்து எப்படி இருக்குது, பணம் மணி எப்படி இருக்குது, அந்த மணியை என்ன பண்ணலாம், ஆமாம் ஏதேனும் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் முதலீடு பண்ணால் இவ்வளவு லாபம் கிடைக்கும், இதை பற்றிய ஒரு ஆய்வு இருக்குது, இதை பற்றிய ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். முதலீடு செய்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அந்த முதலீட்டை பற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக செய்யுங்க. ஆமாம், செய்யுங்க. அப்படி அனுபவம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜீவசாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி அமைப்பு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை தொடங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகன வீடு யோகம் இருக்கா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது, வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது, புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசியை பொறுத்த வகையில் ஒரு நல்ல காலகட்டம் தான் போய்கிட்டு இருக்குது.
அடுத்து நட்சத்திரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இவரை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் மதிக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஒன்று, பல்வேறு சாஸ்திர ஞானங்கள் இருக்கும். ஆமாம், நல்லா பேசுவார், நல்லா சாப்பிடுவார். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க எதையும் ரசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவரை பொறுத்தவரையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் முழு ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் செய்யலாம். தொழில், வேலை, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படிக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்லாம் இருக்குது. ஆமாம், புது தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜெயசாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தொடங்க சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடின உழைப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும். நல்ல உழைப்பாளி, அதே நேரத்தில் ஒரு சத்தியம் தவறாமல் நடந்து கொள்வது. ஆமாம், நேர்மையாக நடந்துக்கிற ஒரு அமைப்பு. உத்தமர் அப்படிங்கிற மாதிரி உங்களை பாராட்டுக்குரியவராக அவர் இருப்பார். இது ஒரு தைரியமானவர். ஆமாம், பல்வேறு பிரச்சனைக்கு ஒரு சமாதான தூதுவராக இவர் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? அடுத்து எப்போதுமே இவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காரிய ஜெயமுடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எடுத்த காரியத்தில் ஏதோ ஒரு வகையில் இவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் சூழ்நிலை அப்படிங்கிறதும் இவருக்கு சாதகமாகவே அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வகையில் இவருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வெளியூர், வெளிநாடு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், பேச்சின் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு கற்பனை திறனோட நல்ல ஆற்றல் மிகுந்த நல்ல படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்படும். அறிவு பார்த்திங்கனாக்க எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் முன்கோபம் உடையவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து வார்த்தை சுத்தம், கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவார் இவர். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தைக்காக உழைக்கக்கூடியவராக இவர் இருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். நம்பினவரை எந்த காலத்துலையும் ஏமாற்ற மாட்டார். இவரை ஒருத்தர் நம்பி வந்துட்டார் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்ற மாட்டார். அதே போல் கல்வி, கேள்வி, ஞானம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு இவருக்கு. அதே நேரத்தில் எப்பேற்பட்டாவது சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தீவிர உழைப்பை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இவரை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். பழைய சொத்து பத்துக்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வ புண்ணியம் அப்பா வகையில் ஒரு யோகம் உண்டு. ஆமாம், அப்பா வகை தரப்பினருக்கும் இவருக்குமான இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆமாம், இடம் பூமி வாங்கிறது, விற்கிறது விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. படிக்கிற குழந்தைகள் தாராளமாக வெளிநாடு சென்று, வெளியூர் சென்று படிக்கலாம். படிப்பு நல்லா வரும். படிப்புக்கான முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே.